தண்ணி வர சத்தம். உயிர் போகுது. மா மா மா, அந்த அலாரத்தை கொஞ்சம் நிறுத்துறியா ப்ளீஸ்? அபி எந்திரிமா, விழிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு முதல் நாள். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் கரெக்ட் டைத்துக்கு போ. நாளிலேருந்து நீ வழக்கம் போல லேட்டாக தான் போற. ப்ளீஸ் கண்ணா, என் சொல்ல குட்டி இல்ல, எந்திரி. என் வயிறு குட்டி, என் புஜ்ஜு குட்டி, பட்டுமா எந்திரிடா. ஏன் ஐயோ 1 லிட்டர் பால் போச்சு. அபி இப்ப தொடப்பு கிட்ட பீய போகுது. ஏன்ட்டுக்கிறியா அலியாடி? அபி எந்திரி, தூங்குனது போதும். அபி அப்படியே கிளம்பி போயிடாதுன்னு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு போ. ஏன்னா அவரால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். எந்திரிக்கிறாள பாரு. அபி தோ டிஃபன் பாக்ஸிங் வச்சிருக்கேன், மறக்காம உன் பேக்ல எடுத்து வச்சுக்க. என்ன சாப்பாடு செஞ்சிருக்க? கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காவா? முத நாளே கத்திரிக்காவா? உருளைக்கிழங்கு இல்லையா? லீவ் முடிஞ்சது, உன் தொல்லை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிடி செல்லம், நீ வருஷம் புல்லா லீவ் போட்டு உருளைக்கிழங்காவே தின்ட்டுரு. முடிய பாரு பேய் மாதிரி. இந்தா வச்சுக்கோ. 10 ரூபா தானா? நம்ம பெரிய பொண்ணு ஆயிட்டல. நீ இப்ப பெரிய பொண்ணு ஆகல, பெரிய சோம்பேறி ஆயிட்ட. இந்தா புடி. ஏமா என் பேர் அபிநயான்னு வச்ச? ஏன்? அட, என் பேர் ஏல ஸ்டார்ட் ஆகுறதுனால ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல முதல்ல வந்துடுது. ஜெட்ல பேர் வச்சிருந்தா ஒரு 10 நிமிஷம் லேட்டாவே போலாம்ல. சரி, அப்போ உன் பேரை ஜண்டு பாம்னு மாத்தி வச்சுக்கோ. பார்த்து போயிட்டு வா, சீக்கிரம் கிளம்பு. மறுபடியும் படுத்துறாத. தேவி, அபியை நான் எழுப்பி விட்டேன். ஆனா அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மறுபடியும் படுத்துருவா. நீ ஒரு வாட்டி எழுப்பி விட்டுறேன். சரி சாந்தி, நான் எழுப்பிடுறேன். திருவானைக்காவுமா, வெக்காலியாத்தா, முப்பாத்தா, அபி இந்த வருஷம் 10வது போறா. நீதான் அவளை காப்பாத்தணுமா, சரியா? காளிகாப்பா, முப்பத்தம்மா, கன்னிகா பரமேஸ்வரி அம்மா காப்பாத்து. எப்பயும் நீதான் என் கூட இருக்கணுமா? குட் மார்னிங் மா. வந்துட்டியா? ஒரு நாளாவது லேட்டா வருவியான்னு பாக்குறேன். என்னம்மா எப்ப பாரு புதுசு புதுசா எதுனா பண்ணினே இருக்கீங்க? எக்ஸசைஸ் பண்ணாதான் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது. அப்போதான் நாள் ஃபுல்லா சாந்தி கிடைக்கும். நான் தான் உங்க பக்கத்துலயே இருக்கேனே, அப்புறம் எதுக்குமா இப்படி கஷ்டப்படுறீங்க? போய் ஃப்ரூட்ஸ் எடுத்துன்னு வா. சரிம்மா.
போச்சு, ஜாலியா போச்சு. அங்க பாரு, ஹெட் மாஸ்டர் நம்மளை எப்படி முறைச்சு பார்க்கறாரு பாரு. சிடுமூஞ்சு. உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு. இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். அவங்களோட டைம் தான். எனது நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பழம்பெருமைக்காகவும் மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த நாட்டின் பெருமை நான் எடுக்கிறேன். அபி ஸ்கூலுக்கு போயாச்சா? போயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. பாருங்கம்மா, அவளை பற்றி யோசிச்சு என் முடியெல்லாம் வெள்ளையாகுது. என்ன பண்ணுறது? சரி, டிஃபன் என்ன பண்ணும் சொல்லுங்கம்மா. ஒரு புது காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். ஒரு கேரட், அரை பீட்ரூட், ஒரு வெள்ளரிக்காய், அரை பாவக்காய், அப்புறம் மாதுளம் வச்சிருக்கேன், அதையும் போட்டுட்டு புதினா கொத்தமல்லி அரைச்சு வடிகட்டி வச்சிரு. ஒரு எலுமிச்சங்காய் கட் பண்ணி வை. அப்புறம் உன்னோட அந்த ராகி உப்புமா இருக்குல்ல, அதையும் பண்ணிடு. பாவக்காய் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு நான் போட மாட்டேன். பாவக்காய் உடம்புக்கு நல்லது. என்னடி, ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு. கணக்கு பாடம் நம்ம கிளாஸுக்கு இவர் தான் எடுக்க போறாரு. கணக்கே ஒரு பெரிய தலைவலி, இதுல இவர் வேற ரெட்ட தலைவலி. அங்க பாரு, சரியான கால்குலேட்டர் ஃபுல் சார்ஜரோட உட்காந்துட்டு இருக்கான் பாரு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 10th ஸ்டாண்டர்ட். நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இந்த 10வது வகுப்பு வந்திருக்கீங்க. அதாவது ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகிற மாதிரி இந்த 10வது வகுப்பு ரிசல்ட் தான் உங்கள் எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. வாழ்க்கைன்ற பந்தயத்தில் ஜெயிச்சு முன்னாடி போகிறவன், தோத்து போய் பின்னாடி வரவன். இந்த வருஷத்துடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கெல்லாம் பொக்கிஷம் மாதிரி. அந்த பொக்கிஷத்தை சரியாக பயன்படுத்துகிறவன் ஜெயிச்சு குதிரையாக வெளியே போவான். சரியாக பயன்படுத்தாதவன் தோத்து போய் கழுதையா வெளியே போவான். நீங்க குதிரையா இருக்க போறீங்களா, கழுதையா இருக்க போறீங்களா? குதிரை குதிரை. சத்தமா சொல்லுங்க. ஏய், யாரா அந்த கழுதை? ஏய், குடிச்சதான். எண்ணெய் 50 மில்லி. என்னன்னு போடல. புக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்து ஊறுகாய் போட்டால் நல்லா இருக்காதுமா. ஏன்னா என் பாட்டி சொல்லிக்கிறாங்க. அப்போ உன் பாட்டியை ஊறுகாய் வந்து போட சொல்லு. அதுக்கு தான் நான் இருக்கேன் இல்லம்மா. குழந்தை போல மனதை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒரு குறையாது வளர்ந்தால் ஊர் போற்றி புகழ வேண்டும். குழந்தை போல மனதை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒரு குறையில்லாது வளர்ந்தால் ஊர் போற்றி புகழ வேண்டும். உள்ளுக்குள்ளே உறுதி வேண்டும். கையில் எடுத்ததெல்லாம் நாம் முடிக்க வேண்டும். அபி, ஸ்கூலு முதல் நாள் எப்படி இருந்துச்சு? புதுசாக இருக்க போகுது. அதே கிளாஸ், அதே புக்கு. அதே கிளாஸ் அதே புக்கா? அப்போ நீ என்ன 10th கிளாஸ்ல உட்காரலையா? ஐயா, நான் 10th கிளாஸில் தான் உட்காந்தேன். 9th 10th கிளாஸ் ரூம்லாம் ஒன்று தான். ஆனால் புக்கு தான் நிறைய இருக்குது. ஆமா செல்லம், ஆனா டீச்சருங்களாம் புதுசா இருந்திருப்பாங்கல்ல. ஆமாம்மா, மேக்ஸ்க்கு தளபதி விஜயும் ஃபிசிக்ஸ்க்கு தல அஜித்தும் வந்தாங்க. வாய். உனக்கும் எனக்கும் என்னென்ன கனவுகள், அது நடக்கும் வரைக்கும் என்னென்ன உணர்வுகள். இங்கு ஏழை காணும் கனவு
ஏமா ம், அப்பா ஆக்சிடென்ட்ல செத்துட்டார்ல, ம். அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுன்னு இருந்தாரு? ஏன் இப்போ இதெல்லாம் கேட்குற? இல்ல நம்ம விக்கி இருக்கானே, ம், அவனும் அவங்க அப்பா மாதிரியே டிரைவர் ஆயிடுவான். லைஃப் செட்டில், ஜாலி தான். டிரைவர் ஆகிறதுலாம் ஒரு பெரிய சாதனை அடி இப்போ. ம், உன் அப்பாவுக்கு நீ நிறைய படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு கனவு. அதுக்காகவே அவர் ராவும் பகலுமா உழைச்சார். பாவம் வேதி. உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அபி? மா, காஃபி. என்ன பண்ணிருக்க? ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணியிருக்கிறேன். ஏதோ ஒண்ணா? ம், சூப்பர்ப். மா, ம், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம். இந்த டாக்டரு இன்ஜினியர் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப செலவாகுமா? நான் படிக்கிற காலத்துல அப்படி இல்லை. இருந்திருந்தா நான் டாக்டர் ஆயிருக்கவே மாட்டேன். ஆனா இப்போல்லாம் படிப்பு ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. மினிமம் 5 to 10 lakhs, ஐ மீன் 5-10 லட்சம் இருந்தால் தான் முடியும். சில இடங்கள்ல 30-50 லட்சம் கொடுத்தாலும் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. இட்ஸ் டெரிபிள். இந்த லட்டு யாரடி கொடுத்தது? சந்திராக்கா வந்து கொடுத்தாங்க. அவங்க பையனுக்கு கவர்மெண்ட்ல பியூன் வேலை கிடைச்சிருக்கான். அதுக்கு நாளைக்கு அவங்க வீட்டில் பார்ட்டி கொடுக்குறாங்க. பியூன் வேலைக்கு எல்லாமா பார்ட்டி தராங்க? அம்மா, கவர்மெண்ட் வேலைமா, கவர்மெண்ட். 8000 ரூபாய் சம்பளம். அவங்க பையன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. சந்திராக்கா எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? அபி, அபி, ஏ அபி, ம், உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? சொல்லுமா, நீ எதனா யோசிச்சு வச்சிருப்பல்ல. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்போ சொல்லு கண்ணு, என்ன ஆகணும்னு நினைக்கிற? நான் வேலைக்காரியாக தான் ஆக போகிறேன். நீ என்ன ஆக போறேன்னு சொன்ன? வேலைக்காரி. இதோ பாருமா, இன்ஜினியரோட பசங்க இன்ஜினியர், டாக்டரோட பசங்க டாக்டர். அப்போ ஒரு வேலைக்காரியோட பொண்ணு வேலைக்காரி தானே. சிம்பிள். அரை விட்டானு வெயி, பல்லு செதறிடும். இங்க பாரு பி, நான் அரை வயிறு கால் வயிறுன்னு கஞ்சி குடிச்சு 4 இடத்துல வேலை பார்த்து உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது நீ வேலைக்காரியா போறதுக்காடி? வேலைக்காரினா என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்படி என்ன பண்ண தப்பா சொல்லிட்டேன்? ஓங்கி அரைஞ்சனும். மா, மா, இதோ பாருமா, வேலைக்காரி ஆகிறதுனால ஃபியூச்சர்ல நினைக்காத. இப்பெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள வேலைக்காரின்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டைலா அப்படின்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸ்டைலா? இங்க பாரு, இன்னொரு வாட்டி வேலைக்காரி ஆகிறத பத்தி என்கிட்ட பேசின விளக்குமாறு பிஞ்சிரும். வீட்டுல ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்ல, வேலைக்காரி ஆக போறாளாம். ஸ்கூலுக்கு படி. ச்சே, இந்த நாட்டில் பசங்க அவங்களோட கெரியரை டிசைட் பண்ணுறதுக்கு கூட உரிமையெல்லாம் போயிடுச்சு. அந்த லக்ஷ்மி ரவிகாந்துக்கு என்ன அனுப்புறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அமிச்சிங்களா?
விடுமா, சாயங்காலம் பார்த்துக்கலாம். ரொம்ப லேசி ஆயிட்டீங்க சங்கரன். மா ஜூஸ். தேங்க்யூ சார் ம், வச்சிருமா. அதை வெட்டேன். இன்னைக்கு என்னம்மா பண்றீங்க? ஒரு ஸ்பெஷல் ஹெர்பல் ஆயில், அதை போட்டா முடி கருன்னு வளரும். என்ன ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஏம்மா அப்படி கேக்குறீங்க? அதான் மூஞ்சி ஃபுல்லா எழுதியிருக்கேன். இந்த அபிதான் அவ வேலைக்காரி ஆக போறேன்றான். என்னது வேலைக்காரியா? ம். அவ ஏன் அப்படி சொல்றா? ஏன்னா நான் வேலைக்காரியாம். நல்லதா போச்சு. அவ என்னென்னமோ வளர்றா. இன்ஜினியர் பசங்க இன்ஜினியர் ஆவாங்களாம், டாக்டர் பசங்க டாக்டர் ஆவாங்களாம். அவ வேலைக்காரி பொண்ணா, அதனால வேலைக்காரியா தான் ஆவாலாம். அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மீனவர் ஆயிருக்கணும். ஏன்னா அவருடைய அப்பா ஒரு மீனவர். அவர் அப்புறம் என்னம்மா ஆனாரு? முதல்ல அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆனாரு. அதுக்கப்புறம் இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட்னா ஜனாதிபதி. அது அவளுக்கு தெரியாதா? நீங்க அதை இடிங்க. அப்துல் கலாமா எப்படிமா இருப்பாரு? அதான் முடி நீளமா வச்சிருப்பாரு. டிவில எல்லாம் பார்த்திருப்பேன். ஆ, அந்நியம் படத்துல விக்ரம் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி தானே? ஐயோ தெய்வமே. அந்த டைம்ல அந்த ஸ்டைல் தான் ரொம்ப ஃபேமஸ். பசங்களாம் அந்த மாதிரி தான் முடி வச்சுட்டு சுத்தின்னு இருப்பாங்க. ஆனா என் வீட்டுக்காருக்கு மட்டும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா. இந்த பொண்ணு பாருங்க, அவளுக்கு அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். அந்த துளசி எடுத்துட்டு வா. இத பாரு, மனுஷனுக்கு ஒண்ணு நல்ல தலையெழுத்து இருக்கணும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்பதான் முன்னேற முடியும். உண்மைதான். ஆனா தலையெழுத்து நல்லா இருந்திருந்தா அவ ஏழையா பிறந்திருக்க மாட்டாளே. அதுவும் உண்மைதான். சோ மிச்சம் இருக்கிறது உழைப்பு. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னேற முடியும்னு அவகிட்ட சொல்லு. அதான் முடியலையே, அவ கஷ்டப்பட்டு படிக்கவே மாட்டா. இப்படியே போனா அவ கண்டிப்பா 10th ஃபெயில் ஆயிடுவா. சாந்தி, அவ எப்படியாவது 10வது பாஸ் பண்ணியே ஆகணும். நான் நிறைய பசங்களை பார்த்தாச்சு. 10வது ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படிப்பு அப்படியே விட்டுருவாங்க. நீயும் அப்படிதானே? ஏய் சாந்தி, உன்னை பத்தி தான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ பொண்ணு ஏன் சரியா படிக்க மாட்டேங்கிறான்னு. ஒருவேளை அவளுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குமோ? டெஸ்ஸும் இல்ல டொஸ்ஸும் இல்ல. அவ நல்ல கெட்டிக்காரி தான். எல்லா சப்ஜெக்டும் ஓரளவுக்கு படிப்பா. ஆனா இந்த பாலா போன மேக்ஸ் தான். ஓ என்னன்னே தெரியல, வரவே மாட்டுது அவளுக்கு. மேத்ஸ் பெண்களுக்கு ஒரு பழைய எதிரி. அவளுக்கு டியூஷன் வச்சிடலாமே மேத்ஸ்ல மட்டும். என்ன யோசிக்கிற? பணத்தை பத்தி யோசிக்காத. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் ராஜசேகர், அவர் வந்து டியூஷன் கிளாஸஸ் எடுக்கிறாரு. அவர்கிட்ட பேசிடுறேன். ஓகே சரிம்மா. ஆனா என்ன இருந்தாலும் அவளுக்கு டிஸ்கால்குலேட் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். பெட்டர். வா. ராஜசேகர் சார் உள்ள போய் ரைட் சைடு. ஆ. நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்காங்கல்ல? ஆமா சார். 9th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கா உங்கள் பொண்ணு? அதுவா சார்? இல்லை 47% சார். மேத்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கா? மேக்ஸ்லையா ஜஸ்ட் பாஸ். ஆனா அவ மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம். டீ குடிக்கிறீங்களா? இல்ல. பாருங்க சாந்தி, கோச்சிங் கோர்சஸில் பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 75% மேலே எடுக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சார் ஆனா
சரியா படிக்காதவங்களுக்கு தானே கோச்சிங் கிளாஸு டியூஷன்லாம். கரெக்டு தான். ஆனால் கோச்சிங் கிளாஸஸ்க்கும் ரிசல்ட்ஸ் தேவை இருக்குல்ல, அது எங்களுக்கு அந்த மாதிரி பசங்கள்ட்ட இருந்தால் கிடைக்கும். அவங்க முதல்ல படிச்சுட்டு வந்துடுறதுனால அவங்களுக்கு எங்களோட தேவையே இருக்கிறது இல்லை. அதனால தான் அவங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்கிறதால நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். வரப்போகிற ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் உங்கள் பொண்ணு 50%க்கு மேலே மார்க் எடுத்தால் டியூஷன் ஃபீஸில் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? வரேன் சார். அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால, உன்னோட ஊரு சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிறேன் உன்னோட. வா சாந்தி உட்காரு. சரி அப்புறமா வரேன். Why this கொலவெறி டி. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு நான் கஷ்டப்படுறேன். நீ மகாராணி மாதிரி ஜாலியா கதை பேசி ஆடிட்டு இருக்கியா? ஏன் மத்தியானம் வீட்டுக்கு வரல? நானே மேகி செஞ்சு சாப்பிட வேண்டியதா போச்சு. அபி, நான் சொல்றது ஏதாச்சும் உன் காதுல விழுதா? டிவி தூக்கி ஒரு நாள் உடைக்கிறேன் பாரு. எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இதான் உன் வாழ்க்கையாடி. ஏன் டெய்லி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? அபி நல்லா கேட்டுக்கோ. அம்மா ஒரு இடத்துல உனக்கு டியூஷன் சொல்லி விட்டுருக்காங்க. மேக்ஸ் டியூஷன். நான் இன்னைக்கு அந்த சாரை போய் பார்த்தேன். அவரு உனக்கு டியூஷன் ஃபீஸ் பாதி கட்டினா போதும்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு நீ ஒரு ஆஃபர்லி எக்ஸாம்ல 50 மார்க் மேலே எடுக்கணும். எடுக்கிற. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா எடுக்கிற அவ்வளவுதான். புரியுதா? ஐயோ அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? நான் எதுக்கு 50%க்கு மேல மார்க் எடுக்கணும்? அப்படியே நான் பாஸ் ஆயிட்டாலும் என்ன மேல படிக்க வைக்க காசு இருக்கா என்ன? நான் எப்படியும் வேலைக்காரியா தான் ஆக போறேன். அதுக்கு எதுக்கு படிக்கணும், பாஸ் ஆகணும்? இன்னொரு வாட்டி வேலைக்காரியாவேன்னு சொன்ன வாயிலேயே சூடு வச்சிருவேன். யாரடி பைத்தியக்காரின்னு கூப்பிடுற? ரொம்ப வாயாச்சா உனக்கு? எங்க இதெல்லாம் கத்துன்னு வர? படிச்சும் புத்தி வரல பாரு கழுத. அவ ஏன் படிக்க மாட்டேங்கிறா? காசை பத்தி யோசிக்கிறாளா? காசுலாம் பிரச்சனை இல்லம்மா. ஆனா எக்ஸாம்ல அவளுக்கு 50 மார்க் மேல எடுக்கணும்ல, அதான் கஷ்டமே. அவளும் அவ போற நிலைமையும் பார்த்தா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவான்னு தான் நினைக்கிறேன். நேத்து அவ கணக்கு நோட்டு எடுத்து பாக்குறேன். எனக்கு சுத்தமா புரியலம்மா. முன்னெல்லாம் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுது. இப்ப எல்லாமே இங்கிலீஷ் டைப்ல இருக்குது. எனக்கு புரிஞ்சுதுன்னா நானே அவளுக்கு கத்து கொடுத்துருவேன். ஆனா எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது. சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். அப்படின்னா அது ஒரு பழமொழிமா. உனக்கு மறுபடியும் படிக்க சான்ஸ் கிடைச்சா நீங்க கத்து கொடுக்க போறீங்களா? எனக்கும் ஒரு நிலைமை தான். மேத்ஸ் சுத்தமா வராது. எங்கம்மா, பின்னாடி சனி முன்னாடி ராகு கேதுன்னு கெட்ட சகுனமா என்ன சுத்தி சுத்தி அடிக்குது. கடவுளே. நீ ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூலுக்கு போறியா? ஆமாமா, நம்ம 2 பேரும் போலாமே. ஸ்கூலுக்கு போய் ஜாலியா டீச்சர் எல்லாம் கலாய்ப்போம். விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸா கேக்குறேன். போறியா? நான் ஸ்கூலுக்கு போய் என்னமா பண்ண போறேன்? ஊர்கா போடு. படி. அப்படியே அவளையும் படிக்க வை. இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னம்மா இது, என்ன சினிமா நினைக்கிறீங்களா? வாழ்க்கைமா. அப்புறம் இந்த அழறது புலம்புறது இதெல்லாம் எதுக்கா? வளர்த்துக்கு யாருக்கும் காசு கொடுக்க தேவையில்ல. அப்படியே இருந்தாலும் என்ன யாருமா இந்த வயசுல ஸ்கூல்ல சேர்த்துக்க போறாங்க? அத பத்தி நீ கவலைப்படாத. நீ ஸ்கூலுக்கு போறியா? சாந்தி, சீக்கிரமா வா. இந்த வயசுல ஸ்கூலுக்கு போறதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குமா.
அப்ப அபி வேலைக்காரியானா அது அசிங்கமா இருக்காதா? ம், ம். ம். ஸ்கூல் முடியறதுக்கு மத்தியானம் அப்படின்னா மாவு கடைக்கு 1 மணி நேரம் லேட் ஆகும். அப்புறம் மீன் கடை, அங்கேயும் கண்டிப்பா 1 மணி நேரம் லேட் ஆகும். அங்க என்ன கண்டிப்பா மீன் வெட்டுற மாதிரி வெட்டுருவாங்க. எத்தனை பின்ன போடுற? சாந்தி எப்படி இருக்க? அம்மா, நான் இப்போ ஸ்கூலுக்கு போனேன்னா யூனிஃபார்மு, புக்கு, பேக்கு, போயிட்டு வர செலவுன்னு நான் இன்னும் கஷ்டப்படணும் காசுக்காக. வந்துட்டேன். விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு போ, மறக்காத. மா, எதுனா பிரச்சனையா? ஏன்? இல்ல, ஏதாவது சொல்லிட்டே இருப்பியே, வீடு சைலண்டா இருக்கா, அதான் கேட்டேன். அம்மா, நம்ம எங்க போயின்னு இருக்கோம்? கொஞ்சம் பொறு. அபியோட ஸ்கூலா? ம். என்னம்மா எங்க கூட்டின்னு வந்திருக்கீங்க? சென்னையில வேற எத்தனையோ ஸ்கூல் இருக்குல்லம்மா. எனக்கு என்னமோ நீ அபி ஸ்கூல்லே ஜாயின் பண்றது சரின்னு படுது. வா. அம்மா, மாமா, ஐயோ வேணாம்மா, அபிக்கு தெரிஞ்சா என்ன கொலை பண்ணிடுவா. வாங்கம்மா போயிடலாம். இது பாரு, பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீ அவ ஸ்கூல்ல அவ கிளாஸ்ல படிச்சேன்னா அவ கரெக்டா இருப்பா. அவளோட பிரச்சனை என்னன்னு புரியும். சரியா? வா. அது சரிதான், ஆனா எனக்கு ரொம்ப அம்மா. அம்மா, இங்க நம்ம யாரை பார்க்க போறோம்? ஹெட் மாஸ்டர். வா. டாக்டர்மா வணக்கம். வணக்கம். கரெக்ட். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? யார் ஸ்டூடெண்ட்டோ அவங்க மட்டும் வர சொல்லியிருந்தா போதுமே. இல்ல, அது ஒரு சின்ன இக்கட்டான நிலைமை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுங்க, நான் பேசுறேன். யார? ஸ்டூடெண்ட். சாந்தி, சாந்தி இங்க வாமா. இதான் சாந்தி. உன்னோட சர்நேம் என்ன? முழு பேர் என்ன? ஜி சாந்தி கோபால். சாந்தி கோபால். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆமா, உங்க குழந்தைக்கு தான் அட்மிஷனா? எந்த ஸ்டாண்டர்ட்? 10th ஸ்டாண்டர்ட்ல. 10th ஸ்டாண்டர்ட்லையா? 10th ஸ்டாண்டர்ட் அது போர்டு எக்ஸாம்ஸ், அதனால 9th எங்க படிச்சாங்க? 9th அரசு உயர்நிலை பள்ளி, பல்லாவரம், காஞ்சிபுரம் மாவட்டம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. இருக்கட்டும், உட்காருங்க உட்காருங்க. என்னால் நான் எல்லா உதவியும் நான் செய்கிறேன். அம்மா, உங்கள் பையனுக்கா பொண்ணுக்கா? பையனுக்கும் இல்லை பொண்ணுக்கும் இல்லை. பின்ன அட்மிஷன் இவளுக்கு தான் வேணும். இவங்களுக்கா? ஆமா. இங்க 10th ஸ்டாண்டர்ட்ல அட்மிஷன் இவளுக்கு தான் வேணும். இந்த ஸ்கூல்ல படிக்கணுமா? ஆமா. 10th ஸ்டாண்டர்ட்? ஆமா. சின்ன பசங்களோட சேர்ந்து? ஆமா ரங்கநாதன் சார். அது முடியாத காரியம். ஏன்? அதைத்தான் நானும் கேட்குறேன். பெரியவங்க படிக்கிறதுக்கு தான் நிறைய ஸ்கூல் இருக்கே, இவங்க அங்கே படிக்கலாமே. நான் இவங்களுக்கு உதவி செய்கிறேன். இல்லை இல்லை இல்லை, இவங்க இங்கே தான் படிக்கணும். இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இங்கே என்ன ஸ்பெஷல்? அபி. அபி? அபிநயா கோபால், அவ என்னோட பொண்ணு. ஓ, இந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்கே, ஒரு பீஸ் போன பல்பு மக்கு, அதுக்கு படிப்பு வராது மேடம், என்னாலே முடியல. தெரியும் சார், ஆனால் என்ன பண்ணுறது, நான் அவளோட அம்மா. குழந்தைங்க என்னதான் பீஸ் போன பல்பாக இருந்தாலும் அம்மாவால் குறைச்சி பாசம் வைக்க முடியாதே. என்னால் நம்பிக்கையும் விட முடியாது சார். டியூஷன் சென்டர்லலாம் ரொம்ப காசு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, மக்கு பசங்களை அவங்களும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நானே ஸ்கூலுக்கு வந்து படித்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு மக்கு பசங்களாச்சும் கம்மியாகவும் இல்லை சார். நான் அவளோட அம்மான்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி காமிச்சுக்கவும் மாட்டேன். சத்தியமா சொல்றேன் சார்.
ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் தாட்ஸ். உங்கள் எமோஷன் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் மேடம், இது கவர்மெண்ட் ரூல்ஸ். ரங்கநாதன், இது உங்க இன்டர்வியூ தானே? உங்க போட்டோ எல்லாம் போட்டு. எஸ் மேடம், கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது. உங்க அரசாங்கமும் இதே தான் சொல்லுது. பெண்களுடைய கல்வியில தான் நாட்டுடைய முன்னேற்றமே இருக்குன்னு. ஆமா. ஆமால. அப்புறம் என்ன, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து பண்ண வேண்டியது தானே? பண்ணலாமே. குட். ஆனா மேடம், என்னோட ஹையர் அபிஷியல்ஸை பேசி தான் நான் முடிவெடுக்க முடியும். நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? உங்க ஆபீஸ் உங்க ஃபோன் பண்ணிக்கிங்க. கட் பண்ண மாட்டீங்களா? இல்ல. இல்ல இல்ல, எல்லாம் நல்லபடியா நடந்தது. ஹெட் மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி சரி, நான் வந்து டீட்டெயிலா சொல்றேன். பாய். என்னாச்சு? அபி என்ன சொல்ல போறாளோ? உன்கிட்ட பைத்தியமா? உன் புத்தி மலிக்கு படிச்சா என்ன? என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? என் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னு. அந்த ஹெட் மாஸ்டர் உன்னை எப்படி ஸ்கூல்ல சேர்த்தாரு? அது என்ன ஒரு ஸ்கூலா? இந்த பாருமா, நீ மட்டும் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண, அப்ப நான் ஸ்கூல்ல விட்டு நின்றுவேன். உனக்கு யார் இந்த வீணா போன ஐடியாவை கொடுத்தது? இப்போ என்ன? நான் படிக்கணும், அவ்வளோதானே. நான் படிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் மேக்ஸ் டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்குறேன். ப்ளீஸ்மா, ஸ்கூலுக்கு வராத. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்னை பார்த்து அப்புறம் கலாய்ப்பாங்க. ப்ளீஸ்மா, ஸ்கூலுக்கு வராதம்மா, ப்ளீஸ். சரி, வரமாட்டேன். நான் டிவி பார்க்கல, வெளில விளையாடவும் போக மாட்டேன். நான் ஃபுல்லாக படிக்கிறேன். நான் படிக்க போகிறேன். இப்போவே நான் படிக்க போகிறேன். போ, போய் படி. நான் போகிறேன். நான் போய் இப்போவே படிக்க போகிறேன். கனவுகள் பலித்திடும் காலமும் நமக்கென கனிந்திடுமா? நினைப்பது நடந்திடும் நேரமும் கைகளில் பலன் தருமா? நடந்ததை நினைத்தால் துயரம் அது விடியாது. நினைப்பதனாலே முடிவும் மாறி போகாது. கனவுகள் பலித்திடும் காலமும் நமக்கென கனிந்திடுமா? நினைப்பது நடந்திடும் நேரமும் கைகளில் பலன் தருமா? யாரை தேடுற? பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ற ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீங்கள் இன்னைக்கு நேரில் பார்க்க போறீங்க. உள்ள வாங்க. யாரது? இவங்க உங்களோட புது கிளாஸ்மேட். சாந்தி கோபால். ஆமா சார். சாந்தி கோபால், இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவோம் சார். நீங்க குதிரையா இருக்க போறீங்களா, கழுதையா இருக்க போறீங்களா? ப்ளீஸ் டேக் யூர் சீட். இந்த வயசுல லேடிஸ் எல்லாம் வீட்டு வேலை பார்ப்பாங்க. இவங்க என்னன்னா படிக்க வந்திருக்காங்க. இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ். ஆண்டி தள்ளி உட்காருங்க ஆண்டி, போர்டு தெரியல. இங்க உட்காருங்க.
அபி இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? நான் உனக்காக எவ்வளவு நேரமா காத்துன்னு இருக்க தெரியுமா? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? அபி உன் நல்லதுக்காக தானே அம்மா இதெல்லாம் பண்ற. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்ற. ஓ வந்துட்டியா? ஆமா ஸ்கூலுக்கு போனல. சோ எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல்? ஆட போங்கம்மா. அதை ஏமா கேக்குறீங்க? எல்லா பசங்களும் என்ன பார்த்து முறைக்கிறாங்க, கிண்டல் பண்ணி வேற சிரிக்கிறாங்க. நான் ஏதோ திருடி மாதிரி என்னைய ஒத்து ஒத்து பார்த்துனுக்குறாங்க. என் வாழ்க்கையில இவ்வளோ அசிங்கப்பட்டது கிடையாது. அது இருக்கட்டும், பாடம் ஏறுதா இல்லையா? எல்லா சப்ஜெக்டும் ஓகே தான், ஆனா இந்த மேக்ஸ் தான். இந்த மேக்ஸை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில கச்சான்னு வைங்க, சத்தம் மண்டையில ஏற மாட்டுதுமா. இந்த மேக்ஸ் கிளாஸ்ல மட்டும் உட்காந்தா கிளாஸ் முடியவே மாட்டுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப புரியுது அபியே இப்படி இருக்கான்னு. நீங்க வேற. அது என்ன திரும்பி கூட பார்க்கல. அவ பக்கத்துல போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இதுல யார் யாருக்கு அம்மானே புரியல. உனக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியா? மேக்ஸ் எனக்கு ஈஸி இல்லை, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். விக்கி நீ சொல்லு. எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் சார். அதுக்கு நிறைய உழைக்கணும். உழைக்கிறதா உன் உடம்புக்கு ஆகாத. நீ மெட்ரிக்ல ஹிட்ரிக் அடிக்க போற. ஏன் நீ சாப்பாடு எடுத்துன்னு வர மாட்டற? வீட்டில் சாப்பாடு செய்ய யாரும் இல்லை. நீங்கள் எதுக்கு இப்போ ஸ்கூலுக்கு வரீங்க? வீட்டில் எனக்கு சொல்லித்தர யாரும் இல்லை. அம்மா பொண்ணும் ஒரே கிளாஸ்ல நல்ல சூப்பர் காம்பினேஷன். படிப்பில் கூட போட்டி போட்டிலும் டாப் 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 காம்பினேஷன். கரரா இருக்கு சிச்சுவேஷன், புரியல இந்த ஈக்குவேஷன். விடாம படிச்சா கன்ஃபியூஷன், அட எப்பவும் கரகர டென்ஷன். இப்ப படிச்சா எக்ஸாமினேஷன், பாஸ் மார்க் என்ற ஃபிக்சேஷன். மைண்ட் குள்ள ஒரு கால்குலேஷன், மேத்ஸ் என்றாலே எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்பவும் ஃப்ரஸ்ட்ரேஷன். உனக்கும் சேர்த்தா எடுத்துன்னு வந்திருக்கேன். ஏன் என்னை பார்த்தா பாவமாக இருக்கா? அப்போ வேணானா விட்டுரு. சரி ஒரு டீல் பண்ணிப்போம். நான் ஃப்ரீயாக சாப்பிட மாட்டேன், வேணா உனக்கு மேக்ஸ் சொல்லித்தரேன். ஏன் என்ன பார்த்தா பாவமாக இருக்கா? துரத்தி துரத்தி டார்ச்சர் தான் தருது மேட்சும் பேரானோ. வாழையாட்டி வாழ்வது விழுதே மேட்சும் நாய்தானோ. லெஃப்டில் பல வேலை ஜோடி, ரைட்டில் மேட்சோட ரேலி. லெஃப்டை ரைட் ஆக்கும் வேலி, ரெண்டும் சரியாச்சு. நான் அம்மாடி. அப்பாவாக ட்ரை பண்ணது. Pick up
தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். அதே மாதிரி sin θ டிவைடட் பை cos θ ஈக்குவல் டு tan θ. மேக்ஸை எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களோட சம்மந்தப்படுத்திக்கணும். அப்போ அது தானே இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். ஓகே, கிளாஸ் விழ தண்ணி கொட்ட டங். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. Secant square theta minus tan square theta is equal to what? யாருக்கு தெரியும்? சாந்தி, நீங்க சொல்லுங்க. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. கிளாஸில் தண்ணி கொட்ட டங். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சார் 1. கரெக்ட். 1. சாந்திக்கு எல்லாம் கை தட்டுங்க. ஹாய், நான் சுசி, இவன் விக்கி, அவ அபிநயா. அபி இங்க வா. ஏன் அங்கே நின்னுட்ட? வாவ், நீங்க அந்த சிடுமுஞ்சிக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. தோ அன்பு தான் சொல்லி கொடுத்தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அபியோட பேர் கூட கோபால தான் முடியுது. அப்படியா? ஆமா. அபி என்ன பண்ற? பார்த்தா தெரில, சாப்பிட்டு இருக்கேன். என்ன சாப்பாடு? போதும் போதும் போதும். ஏன்? போதும் போ. சாப்பிட்றியா? ம். அட, உங்க 2 பேரோட சாப்பாடும் ஒரே மாதிரி டேஸ்டா இருக்கு. அது எப்படி? இது கூட தெரியாதாடா? ஒரே குணம், ஒரே மனம், ஒரே ருசி. ஆச்சி சாம்பார் மசாலா தான். நீங்க எந்த ஏரியா? சைதாப்பேட்டை. அட, அபி வீடு கூட அங்கதான் இருக்கு. சைதாப்பேட்டையிலேருந்து ரொம்ப உள்ள போகணும். ஓ, டிரைவர் ஆகிறதுலாம் ஒரு ஆசையா? டிரைவர் ஆனா நீ கடைசி வரைக்கும் இன்னொருத்தன் கீழே தான் வேலை செஞ்சுன்னு இருக்கணும். சொந்தமாக கார் வாங்கணும்னு தோணலையா? அதை பற்றி யோசிச்சு பாரு. அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டேன். ஆமாம்மா, உன் தலையை பார்த்தாலே தெரியுது நீ அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னு. சுசி, நாம் பச்சி பெரிய ஆள் ஆயிட்டோன்னா நம்மளை 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. நாம் யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ட்விட்டரில் கூடவா? ட்விட்டரா? ஃபேஸ்புக்கு, செல்ஃபி, டப் மேஷன் எவ்வளவோ இருக்குது. அபி வா.
உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. போ. நம்ம கிளாஸ்ல 2 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுல முதலாவதாக சாந்தி கோபால். அவங்க ரொம்ப லேட்டா தான் படிக்க ஆரம்பிச்சாங்க, ஆனா ஃபாஸ்டா பிக்கப் பண்ணிட்டாங்க. கீப் இட் அப். அடுத்தது அபிநயா. வாங்க மேடம். அபிநயாவை பத்தி என்னோட கணிப்பு எப்பவுமே சரியா தான் இருந்திருக்கு. இவங்களும் ரொம்ப ஃபாஸ்டா தான் பிக்கப் பண்றாங்க, ஆனா ரிவர்ஸ்ல பிக்கப் பண்றாங்க. முதல்ல 30, அப்புறம் 20, இப்ப 10. இப்படியே போனா எங்க போய் நிப்ப? முட்டை வாங்கி ஆரியப்பட்டாக்கு பெருமை சேர்க்க போறியா? உன்னை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஐ ஃபீல் வெரி சேட் ஃபார் யூ. அபி அபி இல்ல அபி விடு. வரட்டும் இன்னைக்கு. இப்போ திருப்தியா? ஸ்கூல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே. அங்க எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறாங்க, நீ பார்த்து சிரிச்சுனே இருக்க? இல்ல அபி நான் சிரிக்கல, சத்தியமா சொல்றேன். இல்ல நான் பார்த்தேன், நீ சிரிச்ச. எல்லாரும் சிரிச்சாங்க. நீ நல்லா படிச்சு பாஸ் ஆயிருந்தா எதுக்கு அபி எல்லாரும் சிரிக்கணும்? இந்த கருத்து சொல்றவ எல்லாம் விக்கிக்கிட்டி சுசிக்கிட்டி வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு அதான் ஸ்கூலுக்கு வந்தேன்னு சொன்னேன். இப்போ அட்மிஷன் கிடைச்சது பெரிய ஹீரோயின் மாதிரி பண்ற. வேலைக்காரி, நீ வேலைக்காரி. ஓவரா பண்ணாத. ஓஹோ அப்படியா? நீ ஃபெயில் ஆயிட்டதுக்கு உனக்கு கவலை இல்ல, ஒரு வேலைக்காரி படிச்சு பாஸ் ஆயிட்டாலேன்னு கவலைப்படுறல. ரொம்ப நல்லா இருக்குடி. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல. நான் ஒன்னும் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட இருந்து பிரிக்கல. உன் கூட பழகிறதுக்கு அவங்க தான் அசிங்கப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால தான் மார்க் எடுக்க முடியுமா? என்னால முடியாதா? முடியாதுடி. முஞ்சினா நேத்துக்கு நீ வாங்கிருப்ப. இல்லாட்டி இந்த மாதிரி 2 பேருக்கும் ஃபீஸ் கட்ட வச்சு நீ என்ன சாவச்சிருக்க மாட்ட. அப்ப விட்டு தொலை வேண்டியதானே. ஓஹோ அப்ப நீ ஃபெயில் ஆயினே இருப்ப, நான் ஸ்கூலை விட்டு போணுமா? அப்போ நான் பாஸ் ஆயிட்டு நீ ஸ்கூலை விட்டு போயிடுவியா? இல்ல, நீ மேக்ஸ்ல என்ன விட அதிகமா மார்க் வாங்கி காட்டு, அப்ப பாப்போம். வர ஹாஃப் இயர் எக்ஸாம்ல மேக்ஸ் சப்ஜெக்ட்ல நான் உன்னோட அதிகமா மார்க் வாங்கி காட்டல. என் பேர் அபி இல்ல. உன் திமிர அடிக்கி உன் இடத்த உனக்கு காட்டல. உனக்கு அபின்னு பேர் வச்ச உன் அம்மா நான் இல்லடி. பாப்போம். ஆர்த்தி. எஸ் சார். அபிராமி. எஸ் சார். ஆகாஷ். எஸ் சார். அபிநயா. எஸ் சார். பரத். எஸ் சார். ஒரு வட்ட வடிவமான ரன்னிங் ட்ராக்கோட ரேடியஸ் 49 மீட்டர். அப்படி இருக்கும்போது அந்த ரன்னிங் ட்ராக்கோட ஒட்டுமொத்த நீளம் எவ்வளவு? யார் சொல்ல போறீங்க? டாய்லெட் போணுமா? சார் ஆன்சர். ஆன்சர் தானே? இரு சொல்றேன். நான் ஆன்சர் பண்றேன். நீ உன்னை சுத்தி ஒரு ஒளி வட்டம் தெரியுதே, சொல்லு. சார் 280 மீட்டர். போச்சு, ஒளி வட்டம் போச்சு. சாந்தி நீங்க சொல்லுங்க. சார் 308 மீட்டர். கரெக்ட்.
முடியும்னா பேனை பிடிக்க சான்ஸ் கச்ச கையில கரண்டி பிடிக்காத. ஹாஃபில் இல்லைண்ணா நல்ல மார்க்ஸ் வாங்கணும். நீ என்ன சொல்கிற நான் மகப் பண்ணுறேன். மேக்ஸுங்கிறது மக்கப் பண்ணுற சப்ஜெக்ட் இல்லை, புரிஞ்சு படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மா உன்கிட்ட ஒன்று சொல்லிட்டா? சம் டைமில் நான் யோசிக்கும் போது ரொம்ப யோசிக்கிற சாந்தி. எஸ், பட்டு அபி இப்போ 10th பாஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவளை டாக்டரோ இன்ஜினியரோ படிக்க வைக்கிறதுக்கு என் கையில் காசு இல்லையே, அதானே உண்மை. சாந்தி முதல்ல அபி 10th முடிக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது நல்லதாக நடக்கும். ஆனால் இது முடிக்கிறது முக்கியம் அப்படின்றீங்க? எஸ். ஓகே. மேடம்க்கு இப்போ இங்கிலீஷாக கொட்டுது. ஸ்கூலுக்கு போகிறோம்ல. ஓ கண்ணு தெரியல, ஓரமா போடி தானே. சீக்கிரம் பேக் எடுத்துட்டு போ. என்ன பாக்குற? கலெக்டர் போக டைம் ஆகுது. கீழே கிடக்குற பேக் எடு. நான் சொல்றது காதுல வேலை. உன் புத்தி என்ன மழுங்கி போச்சா? சார், இதான் லேடிஸ்ட பேசுற முறையா? சாரி சார். மன்னிச்சிருங்கம்மா, இது எங்க ஃபால்ட். மன்னிப்பு கேளு. சாரி மேடம். பேக் எடுத்து கொடு. சாரி தயாள். ஒரு எருமையை தோட்டத்தில் கட்டி வச்சிருக்காங்க. குச்சி நடுவில் இருக்கு. இந்த கயிறு தான் ரேடியஸ். அது மேயக்கூடிய இடம் தான் ஏரியா. என்னாச்சு? உனக்கு கலெக்டரோட வீடு தெரியுமா? வணக்கண்ணா. அண்ணா, நம்ம கலெக்டர் வீடு தானே? இல்ல, இது ரஜினி சார் வீடு. நான் கலெக்டர் சாரை கொஞ்சம் பார்க்கணும். அவர்லாம் இங்க இல்ல, வெளியே போய்க்கிறாரு. கிளம்பு கிளம்புன்றல. என்ன லுக்கு? போ. அண்ணா, சார் இருக்காரா? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாது. போ. ஒரே ஒரு வாட்டி போன்றல. என்ன லுக்கு? சண்டே கூட விட மாட்டேங்கிறாளே. நானா ப்ளீஸ் என்ன ஒரே ஒரு வாட்டி சாரை பார்க்க விடுங்க. நான் பேசிட்டு சீக்கிரம் போயிடுறேன். இவ டெய்லியும் வருவாளாம், கெஞ்சுவாளாம், இல்ல நம்ம உள்ள அனுப்பணுமா? எங்க தான் வருதோ நமக்குன்னு இந்த மாதிரி சாகுறாக்கீங்க. ஏய், என்ன பேசுற? மரியாதையா பேசு. யார பார்த்து சாகுறாக்கின்ற? ஏய், என்ன ரொம்ப பேசுற? இதெல்லாம் உனக்கு போட்டா வச்சுக்கோ. அடி அடி பாப்போம். எங்க அச்சு பாரு, உன் காது திரும்பிக்கும். நானும் போனா போதுன்னு மரியாதை கொடுத்துன்னு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுற. எங்க அந்த குச்சியை இன்னொரு வாட்டி ஓங்க பாப்போம். நான் 10 நாளா இங்க வந்து இருக்கேன். அவர் என்ன பெரிய கடவுளா? கோயில்ல கூட கடவுளை பாக்குறது இவ்வளவு கஷ்டம் இல்லையே. அவரை பார்த்தே என்ன நினைச்சிட்டு இருக்கற? உன் மனசுல நான் பெரிய கலெக்டர் நினைப்பா? அப்போ ஓ மனசுல என்ன பெரிய கலெக்டர் நினைப்பா? ஆமா, இங்க நான் தான் பெரிய கலெக்டர். என்ன பிரச்சனைங்க? சார் நான் சாந்தி சார். சார், என்ன ஞாபகம் இருக்குங்களா சார்? ஒரு நாள் கூட உங்க கார்ல அடிப்படை பார்த்தேனே சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. நான் இங்க 10 நாளா வந்து இருக்கேன் சார். ஆனா இவங்க உங்களை பார்க்க விட மாட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க சார். இவங்களை உள்ள அனுப்புங்க. தேங்க்யூ சார். வாமா. ஏய், முதல்ல அந்த நோட் புக்ல என்ட்ரி போட்டு போ. உன் நோட் புக் எடுத்துன்னு வா, நான் என்ட்ரி போட்டு தரேன். என்னது?
நீ பாரேன், உன்னை நல்லா போட்டு தரேன் கலெக்டர் சார் கிட்ட. தாயே எதுவுமே வேணாம், நீ போ. சொல்லுங்க. சார், என் பேரு சாந்தி. நான் டாக்டர் சங்கரன் சார் வீட்டில் வேலை செய்கிறேன். டாக்டர் சங்கரன் சார் வீட்லையா? ஆனா உங்களுக்கு ஏத்த வேலை இங்க எதுவும் இல்லையேம்மா. இல்லை சார், இல்லை. நான் இங்கே வேலை எதுவும் கேட்டு வரல. எனக்கு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. சார், உங்களை மாதிரி ஆகணும்னா எந்த காலேஜில் படிக்கணும்? எந்த காலேஜில் படித்தா கலெக்டர் ஆக முடியும்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார். இப்போது இன்ஜினியருக்கு படிக்கணும்னா இன்ஜினியரிங் காலேஜ் போவாங்க, டாக்டருக்கு படிக்கணும்னா மெடிக்கல் காலேஜ் போவாங்க. அந்த மாதிரி கலெக்டர் ஆகணும்னா எந்த மாதிரி காலேஜில்? கலெக்டருக்குன்னு தனியாக காலேஜ் எதுவும் இல்லைம்மா. அதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு நிமிஷம் சார், நான் எழுதிக்கிறேன். பத்ரி, டீ கொண்டு வா. யூபிஎஸ்சி. சார், இதுக்கு ரொம்ப பணம் செலவாகுமா? பணம்லாம் ரொம்ப செலவாகாதுமா. இதுக்கு கடின உழைப்பு இருந்தால் போதும். அப்போ இந்த கோச்சிங் கிளாஸு, டியூஷனு அதுக்கெல்லாம் போகணும்ல? சில பேர் போவாங்க, ஆனால் நான் போகல. ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. ஒரு வருஷம் ரூமில் கதவை சாத்திட்டு எங்கேயும் போகாமல் உட்காந்து படித்தேன், அவ்வளோதான். ஆமாம், யாருக்காக இதெல்லாம் கேட்குறீங்க? என் பொண்ணுக்காக சார். ஓ, உங்கள் பொண்ணு சிவில் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களா? அதாவது கலெக்டருக்கு? உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும் சார். ரொம்ப நன்றி. டீ குடிச்சிட்டு போங்கம்மா. இல்லை சார், நான் முதல்ல போய் இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பத்ரி சார், பாலாஜி கிட்ட சொல்லி இவங்களை காரில் கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லிடு. ஐயோ இல்லை சார், நான் டெய்லி போகிற வழி தான், நான் அப்படியே போயிடுவேன். பரவாயில்லம்மா, வெயிட் பண்ணுங்க. டிரைவரே ட்ராப் பண்ணுவார். நன்றி சார். மாணவ செல்வங்களே, இதுதான் இன்னைக்கு கொஸ்டின். இதை யார் சால்வ் பண்ண போறா? நீங்க சால்வ் பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா? சார், நான் பண்ணட்டுமா? அன்பு, எனக்கு தெரியும் நீ தான் பண்ணுவேன்னு. மேக்ஸ் இவ்வளோ கஷ்டமா இருக்குது. அது ஏன் உனக்கு கஷ்டமா இருக்குன்னா நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை. மேக்ஸை புரிஞ்சு படிச்சு பாரு, உனக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ ஒரு கொஸ்டினையும் இவ்வளோ நேரம் படிக்கிற? ஃபர்ஸ்ட் சீக்ரெட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கான பதில் அந்த கேள்விக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 3 தடவை படிச்சு பாரு, உனக்கு பதில் தானாக கிடைக்கும். இதை படி. ஒரு வட்ட வடிவமான பார்க்கின் விட்டம் 28 மீட்டர். அதன் மையத்தில் ஒரு புல்வெளி இருக்கிறது. அதன் விட்டம் 14 மீட்டர். அந்த புல்வெளியை சுற்றி ஒரு நடைபாதை இருக்கிறது. அந்த நடைபாதையின் அகலம் என்ன? ஏதாவது புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி படி, புரிஞ்சிடும் பாரு. மீட்டர். கரெக்ட்.
ஓ இதான் வேலைக்கு வர நேரமா? இன்னும் லேட்டாக வந்திருக்கலாமே. நான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதான். சரி போ, சீக்கிரம் வேலையை பாரு. மா புடவைங்க வைக்கிறேன். மறுபடியும் படுத்துட்டீங்களா? பாருங்க பெட்டெல்லாம் இப்படி கலைஞ்சிருக்குது. மா என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லையே, நல்லா தான் இருக்கு. எந்திரிங்க. வாவ், காலையில உன்னை இந்த யூனிஃபார்ம்ல பார்க்க சந்தோஷமா இருக்கு. நைஸ். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அபி நல்லா படிக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இதுக்கெல்லாம் காரணம் விரதம் தான். இப்போ செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, சனிக்கிழமை கூட விரதம் இருக்கேன். காரணம் உன்னோட விரதம் இல்ல, நீ அவ கூட வச்சிருக்கிற பெட். ரெண்டும் தான். சரி நான் கிளம்புறேன். போதும், எந்திரிங்க. டைம் ஆச்சு. Sachin retires. Sachin. Sachin. Sachin இல்லாத கிரிக்கெட். சச்சின் இல்லாத கிரிக்கெட் டியூப் இல்லாத டயர் மாதிரி. Spears volume is 4/3 pi r cube. C is equal to 2 pi r. Fire, chair, bear, hair. ஆமை மெதுவா நடக்கும், முயல் வேகமா ஓடும். ஆமை மெதுவா நடக்கும், முயல் மாதிரி இல்ல. ஒரு வட்டத்தின் சுற்றளவு 2 pi r. 2 pi r. C is equal to 2 pi r. X minus 5 km/h. ஒரு சிலிண்டரோட வால்யூம் pi r square h. அபி இன்னும் எந்திரிக்கலையா நீ? அபி இன்னைக்கு உனக்கு எக்ஸாம், இன்னைக்காவது லேட் ஆகாம போ. பெட்டு ஞாபகம் இருக்குல்ல? அபி எழுப்பணுமா? இல்ல தேவி, அவ முடிச்சுக்கிட்டா. இனிமே யாரும் அவளை எழுப்ப தேவையில்ல. சார் இன்னொரு क्वेश्चन சார் முடிய போகுது. டைம் ஓவர். சார் சார் ப்ளீஸ் சார். அடுத்த வருஷம் இதே தான் எழுத போறேன். அப்ப எழுதிக்க. சார் சார் ஐயோ சார்
சார் சார் 2 minutes 6 மாசம் டைம் கொடுத்தனே அது எதுக்கு சார் ப்ளீஸ் சார் 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 இதுக்கு என்ன ஆன்சர்னா நான் ஃபெயில் ஆனப்ப கூட இவ்ளோ ஃபீல் பண்ணது இல்ல எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியும் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சிருந்தா நான் 100 மார்க் வாங்கிருப்பேன் அது உன்னால எப்பயுமே வாங்க முடியாது ஏன் முடியாது இதான் மேக்ஸோட லாஸ்ட் சீக்ரெட் பிராக்டிஸ் 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 சரி சரி நான் பாத்துக்கறேன் அப்ப இதுக்கு sin square x plus cos square x by 6 இதுல வந்து 3 போடணும் சனியம் புடிச்ச பெல்லு எப்பவுமே தப்பான டயத்துல தான் அடிக்கும் என்ன பாக்குறீங்க நான் ஒன்றும் சும்மா சொல்ல எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியும் இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா நான் 100 மார்க் வாங்கியிருப்பேன் என்ன எப்படி எழுதுன